Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. 108 ஓட நிக்குது. ஆனா அன்னைக்கு நைட் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும், அந்த பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் ஐயா அவர்களும், அந்த பக்கம் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க எல்லா முயற்சியும் நடந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா எம்எல்ஏக்கள் வந்து சொன்னாங்க, அந்த 47 பேரு எம்எல்ஏ மீட்டிங்ல பாண்டிச்சேரி நடந்துச்சு. அப்ப புதுச்சேரி நடக்கும் போது அப்ப என்ன சொல்லி சைன் வாங்கினாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு நீங்க சைன் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுக்கு, உங்களுடைய எம்எல்ஏ நம்பர் என்ன? உங்களுக்கு 118 பேர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? மக்கள் உங்களுடைய தலைமையை 3வது இடத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. 47 எம்எல்ஏ உருவாக்கி 47 எம்எல்ஏ வச்சிருக்கவங்க எப்படி முதலமைச்சரா ஆக முடியுங்கிற நம்பிக்கையோடு புதுச்சேரியில எம்எல்ஏ மீட்டிங்ல எப்படி நீங்க எல்லா 47 எம்எல்ஏ கிட்டையும் சைன் வாங்க முடியும்? இதுதான் சிபிஎஸ் சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதுதான் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, திரு உதயநிதி அவர்களுடன் சேர்ந்து திரு உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்கி திரு இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்புறம் மாசம் ஃபண்ட் கலெக்ஷன் ஊழல் செஞ்சு பிரிச்சுக்கிறது. இதை எதிர்த்தது முதல் முறையில் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவர்களை நான் கோடான கோடி நன்றியுடன் நான் வந்து எப்பயுமே அவர்கள் நன்றி. இதை எதிர்த்தது பிசிகே, இதை எதிர்த்தது காங்கிரஸ். அதனாலதான் நீங்கள் தலைவர்கள் நம்பிக்கை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகேவும் ஐயோக்களும் ஆதரவு கொடுத்தார். திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் திரு பேபி அவர்கள் வந்து ஓபனா மீட்டிங் கொடுத்தாங்க. நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்னா, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சி உருவாக்குவது. இது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. பீப்புள் மேண்டேட் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. சொன்னது பேபி அவர், சொன்னது காங்கிரஸ் கட்சி. அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சியை திமுகவும் அதிமுகவும் சேர்த்து உருவாக்கி, அந்த உருவாக்கம் உண்மையான புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவியுடைய தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. அப்ப ஏன் அதிமுக கூடிய எம்எல்ஏக்களும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பதிவு பண்ணோம். நேரே போன் பண்ணி நான் சொன்னேன், எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடலாம். அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. வரக்கூடியவர்கள் நாங்கள் அன்போடு ஒரு குடும்பம் மாதிரி நாங்க இருந்திருக்கோம். நாங்க மாற்று கட்சியில் அந்த செங்கோட்டையில் வரும்பொழுது இன்றைக்கு தலைவர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு, தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் வராங்க. இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா எங்க தமிழ் வெட்டிக்கும் ஒரு குடும்பம். இங்க வந்து ஒருத்தர் வந்து பழி வாங்குறது, ஒருத்தர் இருக்கிறது, அது கிடையாது. அதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு எண்ணம் தான் அதிமுக இருந்து ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏ இருந்தாலும் நாங்க ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து நேர்மையாக தேர்தல் எதிர்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கணுங்கிற உறுதிமொழியோட வர. அப்படி வரவேற்கும் பொழுது அப்படி வரும் பொழுது அன்புடன் வரவேற்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினாரோ அவருடைய குறிக்கோளில் வழியில் நடக்கக்கூடிய தமிழக எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறிவதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேரத்துக்கு முற்பட்டாங்க. அதோடைய முதல் மீட்டிங் தான் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில். இன்றைக்கு தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி, முன்னாள் மாவட்டம், முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ எல்லோரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் தான் நீ எதிர்காலம், தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சி உருவாக்க முடியும். அதோடு
ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. இப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்ச மாதிரி வந்தாங்க, திடீர்னு 2 பேரும் இணைஞ்ச மாதிரி ஒரு டிராமா ஆடுறாங்க. அண்ணன் சி சண்முகானனும் விஜயபாஸ்கர் அவர்களும் உடன்படிக்கை எல்லாம் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி கட்சிகள் 4, 5, 6 இருந்து உடைந்து கடைசியில் என்ன தெரியுமா, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்த திமுக போய் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக்கப்பட்டவர். இங்கிருந்தோ இருந்து தேனியில இருந்தவரை, ஒரு சாதாரணமானவரை அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தாங்க, ஒரு சாமானியன. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு ஒருவேளை நம்ம சீட்டு கடையில் அரசியலிருந்து ஒதுங்கன்னு அவருக்கு தோணல. எந்த திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை தூக்கி இருந்ததோ அதே கட்சியில போய் நீங்க எம்எல்ஏ இருக்கிறார். இந்த இவருடைய வீழ்ச்சி நாளைக்கு திமுக பக்கம் போய் சேரக்கூடிய நிலைமை வரக்கூடாதுன்னு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஒரே நம்பிக்கைன்னு ஒவ்வொரு அதிமுகவுடைய நிர்வாகிகளும் அண்ணன் செங்கோட்டையன் வந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி எல்லா நிர்வாகிகளும், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் இருந்து எல்லா நிர்வாகிகளும் எழுதி வைத்துக் கொள்ளும். இன்னும் ஒரு மாசத்துல 90% நிர்வாகிகள் எல்லாரும் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரணுங்கிற வேண்டுகோள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால அண்ணன் பொதுச்செயலாளர் கேட்டுட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தலைவர் பேசிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுடைய அமைச்சர் பதவியுடைய வேலைகளை முடித்து ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ மாற்று கட்சியில் இருக்கிற நான் உங்கள் அன்புடன் வரவேற்க வேண்டும். ஜனநாயக சக்திக்கு அன்புடன் வரவேற்க வேண்டும். இது ஏதோ நம்ம பதவி கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறது அல்ல. இது வரைக்கும் அப்படி ஒரு பேச்சே நடந்தது கிடையாது. இதெல்லாம் திமுக சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள். திமுக தான் பணம் கொடுக்கிறோம், பதவி கொடுக்கிறோம், அது கொடுக்கிறோம்னு வரக்கூடிய நபர்களை எப்பொழுதும் அன்போடு நடத்தியது கிடையாது. வேலை செஞ்சு முடிஞ்சா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் அப்படிதான் தூக்கி போட்டாங்க. அதனால உங்களுடைய பணிக்கு நம்மளுடைய கட்சியோட பொதுச்செயலாளர் சரி, தலைவர்களும் சரி, நாங்களும் சரி, உங்களோடு தோல் நின்று தோளாக எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் இருப்போம். உங்களை வரவேற்கிறோம் என்று கூறி நம்மளுடைய பயணம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வரலாற்றை, மக்களுக்கான அரசியலை, சமதர்மத்துக்கான அரசியலை உருவாக்க